ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து கிளிப்போர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸலில் வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எந்த செல் வேணுமோ அந்த இடத்துல வச்சு Ctrl+C அண்ட் Ctrl+V இதான காலங்காலமாக பல யுகமாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹோம் பட்டன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிப்போர்டுக்குரிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செல் வந்து காப்பி பண்ணுறோம். எப்பயும் போல் காப்பி பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான். Ctrl+C கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே காமிக்கும். அதாவது இந்த செல் வந்து காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இப்போ மூணாவது இதை இப்போ காப்பி கொடுக்குறோம். Ctrl+C இதுவும் இங்கே காப்பி ஆயிடுச்சுன்னு இங்கே காட்டுது. அதே மாதிரி இப்போ அஞ்சாவது Ctrl+C 1 2 3 4 5 இந்த இது சொல்கிறேன். சரிங்களா? அஞ்சாவது காப்பி பண்ணுறோம், இதுவும் காப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஏழாவது இதுவும் Ctrl+C கொடுக்குறோம், இதுவும் காப்பி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண அந்த செல் வேல்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த இடத்துல வரும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் ஆல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.